சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 வருடத்தை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான வருடமாக அமையுதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் ஜென்ம குரு விலகிறார். அதாவது நமக்கு வரக்கூடியதான நன்மைகளில் பல விதத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறைவது நமக்கு நன்மை. 10 நாளாக படாத பாடுபட்டு இருக்கிறவன் 11ஆம் நாள் நிம்மதியாக இருந்தால் அது அவனுக்கு நன்மை. ரொம்ப நாள் கஷ்டமாக ஆகாரம் இல்லாமல் பாலைவனத்தில் மாட்டினவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா அவனுக்கு அது நன்மை. ஒரு தண்ணி தானங்க இதுலங்க நன்மைன்னு நம்ம நினைக்கலாம். அவனுக்கான அந்த தண்ணி தான் உயிராற்றலான தண்ணியா இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா பல நாளா பல விதத்தில் பல முனைகளிலும் பல தரப்பிலிருந்தும் பல காலத்திலும் இப்போ ஒரு நெருக்கடி சூழ்நிலை அப்படியே போயிட்டு இருக்கு. இங்கே திரும்பினா இங்கே முட்டுது, அங்கே திரும்பினா இங்கே இழுக்குது, மேலே போனால் கீழே இழுக்குது, கீழே வந்தால் மேலே முட்டுது, இப்படின்னு அப்படியே ஒரு ரொம்ப நிதானமான போக்கில் போய் கொண்டு இருக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்போ உள்ள காலம்.
சரி, இதெல்லாம் இருக்கட்டும் சாமி, வரக்கூடிய காலமாவது நல்லவா இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதையும் சொல்கிறேன். வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது. எதனால் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போல. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரார். ஜென்ம குரு வனவாசம் தான், மாற்றமே இல்லை. அந்த ஜென்ம குரு இப்போ போகிறார். அந்த ஜென்ம குரு வனவாசத்தை இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதனால் பல வகையிலும் தனலாபம் உயரும். பல வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உயர்த்திவுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கைக்கு வந்திருக்காது, அல்லது கைக்கு கிடைச்சிருந்தா வாய்க்கு எட்டியிருக்காது. இது மாதிரி தான் சூழ்நிலை, இப்படித்தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, வரக்கூடிய காலத்தில் எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறுது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளமோ, ஊதியமோ, லாபமோ, அல்லது கமிஷனோ, அல்லது அதுலேருந்து வர வேண்டிய உங்களுக்கு பை ப்ராஃபிட்டோ உங்களுக்கு பரிபூர்ணமாக சேரும். ஒரு சிங்கிள் பைசா கூட பாக்கி இல்லாமல் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு பழைய பாக்கிகள் யார்கிட்ட பணம் கொடுத்து வராமலே போயிடுச்சு, இவங்க மேல் இவங்ககிட்டலாம் கிடைக்காதுப்பான்னு விட்டுட்டீங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இருந்து கூட உங்களுக்கு பணம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான சனி பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 10ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது தடைபட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடைபெறும். அதாவது பொருளாதார ரீதியாக கொடுத்த வராக்கடன் அல்லது ஏதோ ஒரு முதலீடு பண்ணியிருக்கீங்க, அது அப்படியே லாபமே இல்லாமல் போக்கு தெரியாமல் கிடக்கு அப்படின்னா அதன் மூலமாக லாபம் ஏற்படும். அதனால் பழைய முதலீடு மூலயமா லாபம் வரும். அல்லது யாராவது பணத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சு பணம் அப்படியே இருக்குன்னா அதுலேருந்து வரும். இல்லை பழைய அப்படியே ஏதாவது ஷேர் மார்க்கெட் போட்டு வச்சுருக்கீங்க, அல்லது உங்கள் அப்பா அம்மா போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று அதன் மூலமாக லாபம் உங்களுக்கு உண்டு, ஊர்ஜிதமாக உண்டு. அதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி தான் தனஸ்தானத்திற்கு வர்றதுனால 7ஆம் அதிபதி வராரு. ஆரம்பத்திலே ஒன்று கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜென்மாதிபதி உங்களுடைய ஸ்தானாதிபதி புதனும் உங்களுடைய 7ஆம் அதிபதி குருவும் பரிவர்த்தனையுடன் ஆரம்பிக்கிறாங்க இந்த வருஷத்தை. இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரனும் 7ல் சேர்றார். அதனால குழந்தை இல்லாத உங்களுக்கு எதுக்கு சுக்கிரனை சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் அதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். அதனால அந்த புத்திரஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்திலே ஜென்மஸ்தானாதிபதியுடன் உங்களோட ராசியாதிபதியுடன் சேர்ந்து அந்த குருவினுடைய பார்வைக்குள்ள வராரு. அதனால கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்க குழந்தை பாக்கியம் உண்டு. அதுமாதிரி நல்ல வம்ச அபிவிருத்திகள் உண்டு, சம்பள உயர்வுகள் உண்டு, சுய தொழில் மூலமாக நல்ல அபிவிருத்திகள் உண்டு. பொது வாழ்க்கையில ஒரு பெரிய பதவி, பட்டம், புகழ் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையுது. முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது இந்த வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. அதெல்லாம் படிக்க தெரியாது சுவாமி, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, இதெல்லாம் சரியா வராது அப்படின்னா, பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்துல ஒவ்வொரு அணுவாகமாக ஒவ்வொரு புதன்கிழமையாக படிச்சு கொண்டு வாருங்க. ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு பக்தியாக, ஒவ்வொரு 10 பாடலாக, ஒவ்வொரு இதுவா பிரபந்தமா ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் படிச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம். சிவாய நமஹ.